சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினுக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டிருக்காரு ஜெயக்குமார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுடன் நான் இணையிறேனா அப்படின்னு அவர் காட்டமாக பேசியிருக்காரு. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய போகிறேனா என கேட்டு யூடியூபர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு ஷாக் பதிலை கொடுத்திருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதில் ஜெயக்குமாருக்கு உடன்பாடு இல்லை என சொல்லப்படுது. அதனால தான் அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற உறுதியற்ற செய்தியும் பரவிட்டு வருது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருந்தாங்க. இரட்டை தலைமை இருப்பதனால ஒருமித்த முடிவுகளை எடுக்க முடியாமல் போனதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் வேட்பாளர் தேர்விலும் இரு கட்சி தலைவர்கள் ஆதரவர்களை யாரு சீட்டு என்ற பஞ்சாயத்து நடந்தது. மேலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஒருவர் உடன்படுவதும் இன்னொருவர் எதிர்ப்பதுமாக இருந்தாங்க. இதனால் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தான் சரி என நிர்வாகிகள் முடிவு செஞ்சாங்க. மேலும் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை ஓபிஎஸ் புகழ்ந்து பேசியது கட்சி நிர்வாகிகளுக்கு கோபத்தை வர வச்சது. இதனால் ஒற்றை தலைமை அது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் தான் என முடிவு செஞ்சாங்க. அப்போது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டது முதல் மீடியாக்கள் சந்தித்து பேசிட்டு வந்தவர் ஜெயக்குமார் தான். இவரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் கோபமாகவே படமாட்டார். அதற்கேற்ப நகைச்சுவையாக பதில் சொல்வதில் வல்லவர். அதுபோல் வட சென்னையில் முக்கிய முகமாக இருப்பவர்கள் இவர்தான். ஒற்றை தலைமை வேண்டும் என தைரியமாக குரல் கொடுத்தவரும் ஜெயக்குமார் தான். அதுபோல் கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது என்ற செய்தியை சொன்னவரும் இவர்தான். இந்நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பாஜகவால் தான் நான் தோல்வி அடைந்தேன் என்பதையும் ஜெயக்குமார் மிகவும் காட்டமாக விமர்சித்தார். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜெயக்குமார் ஊடகங்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். கூட்டணி குறித்து ஒரு வார்த்தை கூட எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் வழக்கம் போல கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் தவறாமல் கலந்து கொள்வார். அதிருப்தியில் இருக்கும் ஜெயக்குமாரை சமாதானம் செய்ய அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி தரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தரல. தனது ஆதரவாளர்கள் பலர் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருந்து வரும் நிலையில் தனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கவில்லையே என எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயக்குமார் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தி அடைந்தவர் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சார். அந்த வகையில் பாஜக கூட்டணியில் அதிருப்தியில் உள்ள ஜெயக்குமாரும் விரைவிலே திமுகவில் இணைவார் என்றெல்லாம் சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த தகவலுக்கு ஜெயக்குமார் மறுத்திருக்காரு. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் சொல்லையில், திமுகவில் இணைய போவதா என்னை பற்றி வதந்தி பரப்பி விடுறாங்க, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசி வராங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கே தெரியும் நான் மானஸ்தன் என்று. யாருடைய வீட்டு முன்பும் சென்று பதவிக்காக நிற்கும் ஆள் நான் இல்லை. நான் திராவிட பாரம்பரியத்தில் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வழியை ஏற்று வந்தவன். என் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தமாகும். உடல் மண்ணுக்கு, உயிர் அதிமுகவுக்கு தான். ஆகவே என்னை பற்றி வதந்தி பேசும் யூடியூபர்கள், சில செய்தி சேனல்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை என சொல்லியிருக்காரு. இது மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு மிரட்டல் விட்டிருக்காரு.